காமம், கரப்ஷன். பதிவுத்துறை ஐஜி ஆலிவர் மீது குவியும் புகார்கள். பெண் அதிகாரிகளிடம் மணிக்கணக்கில் ஜொல்லு விடுவது. பெண் அதிகாரிகளுக்காக மற்ற ஆண் அதிகாரிகளின் பதவி உயர்வில் கை வைப்பது. தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் சலுகை அளித்து பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது. பணம் வாங்கிக் கொண்டு போஸ்டிங் போடுவது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து மாநில விஜிலன்ஸ் பிரிவில் பதிவுத்துறை அதிகாரிகளின் சங்கம் அதிரடி புகார் தெரிவித்துள்ளது. பதிவுத்துறையில் 26 மாவட்ட தலைநகர்களில் உள்ள நிர்வாக மாவட்ட பதிவாளர் பணியிடங்களை உதவி பதிவுத்துறை தலைவர் நிலைக்கு தரம் உயர்த்தி அரசாணை மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆணையிடப்பட்டது. மேற்கண்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டு 2 வருடங்களுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் மாவட்ட பதிவாளர் பதவியிலிருந்து உதவி பதிவுத்துறை தலைவர் பதவிக்கு பதவி உயர்வு வழங்க கோரி பதிவுத்துறை மாநில பணி அலுவலர் சங்கம் சார்பாக கடிதம் மூலம் ஏற்கனவே அரசு செயலாளர் மற்றும் பதிவுத்துறை தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் உதவி பதிவுத்துறை தலைவர் பதவிக்கு பதவி உயர்வுக்கான முன்மொழிவு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி அரசு செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செயலாளரால் சில தகவல் கோரி கோப்பானது பதிவுத்துறை தலைவருக்கு திருப்பப்பட்டது. ஆனால் பதிவுத்துறை தலைவர் மேற்கண்ட கோப்பினை சில உள்நோக்கத்துடன் அனுப்பலாம் இருந்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னவென்று அலசினால், சில இளம் பெண் அதிகாரிகள் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தகுதி பெறுவதால் அவர்களுக்காக காலம் தாழ்த்தி இவர்களுக்கு முன்பு உள்ள மூத்த அதிகாரிகளை அன்ஃபேர் சார்ஜ் மெமோ வழங்கி அந்த இளம் பெண் அதிகாரிகளை உதவி பதிவுத்துறை தலைவர் ஆக்குவதற்கு முயற்சி செய்து வருகிறார். உதவி பதிவுத்துறை தலைவர் பணியிடமானது 2022ஆம் ஆண்டு சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டதாகும். பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான உள்ள ஒரு பெண் மாவட்ட பதிவாளருக்கு உதவி பதிவுத்துறை தலைவர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பதற்காக முதுநிலை பட்டியலில், அதாவது சீனியாரிட்டி லிஸ்ட், அந்த மாவட்ட பதிவாளருக்கு முன்னால் உள்ள மூத்த மாவட்ட பதிவாளர்கள் மீது வேண்டுமென்றே தேவையில்லாத பழியை சுமத்தி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு தனக்கு நெருக்கமாக உள்ள அந்த இளம் பெண் மாவட்ட பதிவாளருக்கு உதவி பதிவுத்துறை தலைவர் பதவிக்கு பதவி உயர்வு வழங்கவே பதிவுத்துறை தலைவர் எந்த ஒரு காரணமும் இன்றி பதவி உயர்வினை நிறுத்தி வைத்துள்ளார். பதிவுத்துறை தலைவருக்கு நெருக்கமான அந்த இளம்பெண் மாவட்ட பதிவாளருக்கு நிறைய சலுகைகள் செய்து வருகிறார். அந்த மாவட்ட பதிவாளர் தற்போது சென்னையில் உள்ள ஒரு பதிவு மாவட்டத்திற்கு மாற்றலாகி தணிக்கை மாவட்ட பதிவாளராக பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகிறார். அந்த பதிவு மாவட்டத்திற்கு தற்போது வரை வாகனங்கள் வழங்கப்படாத நிலையில் அந்த இளம்பெண் மாவட்ட பதிவாளருக்கு மட்டும் மத்திய சென்னை நிர்வாகத்தின் ஜீப்பினை வழங்கி அவரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்கிறார். அந்த பதிவு மாவட்டத்தின் மாவட்ட பதிவாளர் நிர்வாகத்திற்கு ஜீப் வழங்கப்படவில்லை. தாம்பரம் மாவட்ட பதிவாளர் தணிக்கைக்கு மட்டும் வேறொரு மாவட்டத்தின் மாவட்ட பதிவாளர் நிர்வாகத்தின் ஜீப்பினை வழங்கி அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார். மேலும் மாவட்ட பதிவாளர்களுக்கான முதுநிலை பட்டியலில் அந்த நெருக்கமான இளம்பெண் மாவட்ட பதிவாளருக்கு முன்னால் உள்ள மூத்த மாவட்ட பதிவாளர்கள் 20 பேர் மீது எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு குற்ற குறிப்பானை வழங்கி தன்னுடைய அதிகாரத்தை பதிவுத்துறை தலைவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இவ்வாறு கடந்த 2 ஆண்டுகளாக உதவி பதிவுத்துறை தலைவர் பதவி உயர்வினை முடக்கி வைத்து மூத்த மாவட்ட பதிவாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு தன்னுடைய அந்த நெருக்கமான இளம்பெண் மாவட்ட பதிவாளரை உதவி பதிவுத்துறை தலைவராக்கி அழகு பார்க்கவே பதிவுத்துறை தலைவர் உள்நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக பதிவுத்துறையில் அனைத்து நிலைகளிலும் உள்ள பதிவுகளுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பதிவுத்துறை தலைவர் மெத்தனமாக செயல்பட்டு வருகிறார். தற்போதைய பதிவுத்துறை தலைவர் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை அவரால் பணி மாறுதல் ஆணை மற்றும் மாற்றுப்பணி ஆகியவற்றுக்கு பல கோடி ரூபாய் லஞ்ச லாவண்யங்கள் நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இந்த சங்கத்தின் நிர்வாகியான கனகராஜ் மாவட்ட பதிவாளராக பணிபுரிய தகுதி இருந்தும் அவரை சார் பதிவாளராக பணியிறக்கம் செய்ய பதிவுத்துறை தலைவர் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். அதற்கு எதிராக கனகராஜ் நீதிமன்றத்தில் ஆணை பெற்றும் அதனை கண்டு கொள்ளாமல் அவரை பணியிறக்கம் செய்ய பதிவுத்துறை தலைவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்.
கடந்த 4 ஆண்டுகளில் பதிவுத்துறையில் வருவாயினை 10,000 கோடி ரூபாயிலிருந்து 20,000 கோடி ரூபாய் இலக்கினை அடைந்ததற்கு அனைத்து சங்க உறுப்பினர்களும் செயல்பட்டு வரும் நிலையில் சுதா மால்யா என்கிற அதிகாரி மட்டும் தனது பணியை மேற்கொள்ளாமல் அரசுக்கு ரூபாய் 300 கோடி இழப்பு என்பது அனைத்து துறை ஊழியர்களுக்கும் சோர்வினை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு தனக்கு வேண்டியவர்களுக்கு பயனுள்ள நடவடிக்கையும் தனக்கு வேண்டாதவர்கள் மீது எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏதாவது காரணத்தை காட்டி அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் குடியை கெடுக்கும் செயலை பதிவுத்துறை தலைவர் செய்து வருகிறார். எனவே மாவட்ட பதிவாளர்களுக்கான முதுநிலை பட்டியலில் மூத்த மாவட்ட பதிவாளருக்கு கீழேயுள்ள பதிவுத்துறை தலைவருக்கு நெருக்கமான அந்த இளம்பெண் மாவட்ட பதிவாளர் உதவி பதிவுத்துறை பதவிக்கு பதவி உயர்வு அடைய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் மூத்த மாவட்ட பதிவாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் பதிவுத்துறை தலைவரின் போக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. எனவே பதிவுத்துறை தலைவரின் செயல்பாடுகள் குறித்து தனி விசாரணை குழு அமைத்து அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த புகாரில் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பெண் அதிகாரிகளிடம் மணிக்கணக்கில் ஜொல்லு விடுவது, பெண் அதிகாரிகளுக்காக மற்ற ஆண் அதிகாரிகளின் பதவி உயர்வில் கை வைப்பது, தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் சலுகை அளித்து பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது, பணம் வாங்கிக் கொண்டு போஸ்டிங் போடுவது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து மாநில விஜிலன்ஸ் பிரிவில் பதிவுத்துறை அதிகாரிகள் சங்கம் அதிரடி புகார் தெரிவித்துள்ளது. பத்திர பதிவுத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.